Hi students, good afternoon da. இன்னைக்கு geography lessonல unit 5 India population, transport, communication and then trade தான் பார்க்க போறோம். ஓகேவாடா? இந்தியால population எப்படி இருக்கு, போக்குவரத்து அதாவது transport எப்படி இருக்கு, communication எப்படி இருக்கு, தகவல் தொடர்பு எப்படி இருக்கு and then trade வணிகம் எப்படி இருக்குன்னு இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the study of human population is one of the most important aspect in geography of any region. அதாவது புவி பரப்புல நம்ம முக்கியமா கத்துக்க வேண்டியது அதர்வைஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலெல்லாம் அடிப்படை வகையில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, நம்பர், காம்போசிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர்னா எண்ணிக்கை, காம்போசிஷன்னா கலவை, டிஸ்ட்ரிபியூஷன்னா பரவல் அண்ட் டென்சிட்டினா அடர்த்தி. இந்த வகையில் பிரிஞ்சிருக்காங்களாம். ஓகேவாடா? அப்போது therefore essential to study this component. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த நாட்டோட அதாவது the study on this aspect also would reveal the workforce of the country. நம்மளோட நாட்டோட மனித சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம நாட்டோட மனித சக்தி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேரால. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் எடுத்திருக்காங்க. 1210.19 மில்லியன் இருந்திருக்காங்க. சரியாடா? அது ப்ரீஃபாக ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 19.31 crores வந்து 2001 விட 2011 மக்கள் தொகை அதிகமாயிருக்காங்களாமா. சரியாடா? இந்தியா ப்ரொவைட் த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டெமோக்ரஃபி ஆஃப் இந்தியா. இந்தியா வந்து என்னது டீட்டெயிலடாக அதோட தகவல் ஆய்வறிக்கை கொடுத்துருக்குதாமா. அலாங் வித் த பாப்புலேஷன், அதாவது இந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி we will study about the transport and communication. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், தகவல் தொடர்பு முறையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் எந்த அளவில் இம்பார்ட்டன்ட் அதாவது இடம் பிடித்திருக்குதுன்னு நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாப்புலேஷன். பாப்புலேஷனை என்னன்னு கொடுத்துருக்காங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ரெசைடிங் இன் த கண்ட்ரி அட் த ஸ்பெசிஃபைடு பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்ட் த பாப்புலேஷன். 1 மார்க்கில் வரும், அதர்வைஸ் 2 மார்க்கில் வரும். இம்பார்ட்டன்ட் பாப்புலேஷனை என்ன, what do you mean பாப்புலேஷன் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கிற மொத்த மக்கள் தொகையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த எண்ணிக்கையை தான் நம்ம நாட்டின் மக்கள் தொகை என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சீனாக்கு அடுத்தபடியாக நம்ம நாடு தான் என்னது செகண்ட் மோஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி இந்தியான்னு சொல்கிறாங்க. சரியாடா? அப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்த ஏரியா லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.4% அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உலக மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 17.5% வந்து இருக்குது. மக்கள் தொகை வந்து 17.5% இருக்கான். இந்திய மக்கள் தொகை விகிதம் பார்த்தீங்கன்னா அதனோட லேண்ட் ஏரியாவை விட மக்கள் தொகை தான் அதிகமாக இருக்குதாம்மா. சரியாடா? உலகத்தில் பார்த்தீங்கன்னா 6 நபர்களில் ஒருவர் வந்து இந்தியராக இருக்காங்களாம். அதாவது 6%ல் எவ்ரி 6 person இஸ் a 1 இந்தியன். அதாவது 1 out of every 6 person, அதாவது லிட்டில் மோர் தென் 1 out of every 6 person. ஒரு இந்தியாவில் உலகத்தில் 6 பேர்னா அதில் ஒருத்தர் என்னது இந்தியராக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், வங்காளதேஷ், ஜப்பான் இந்த 6 நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1214.3 மில்லியன் இருக்காங்களாம். இந்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த 6 நாடுகளின் மக்கள் தொகைக்கு சமம். இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகை இந்த 6 நாடுகளில் இருக்கிற மக்கள் தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? அப்போது நிறைய நம்ம நாட்டில் என்னது மக்கள் தொகை இருக்குது, 6 நாட்டோட மக்கள் நம்ம ஒரு நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பார்க்கலாம். பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கம்ப்ளிங், அனலைசிங் இஸ் அதர்வைஸ் த டிசமைண்டிங் டெமோக்ராஃபிக், எக்கனாமிக் அண்ட் சோசியல் டேட்டா pertaining at the specific time of all person is the in a country or a well defined part of country. It happen in an interval of 10 years. அதாவது என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா ஒரு நாட்டில் வரையறுக்கப்பட்ட பகுதி, அதாவது குறிப்பிட்ட பகுதியோ அல்லது முழு பகுதியோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மக்களோட பொருளாதாரம் மற்றும் அது சோசியல் அதாவது சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து அந்த விவரத்தையெல்லாம் ஒரு தொகுப்பாக ஒரு ஃபைல் பண்ணி அதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி மக்களியல் பற்றிய அதாவது மக்களை பற்றிய விவரங்களை வந்து சேகரிக்கக்கூடிய விவரங்கள் தான் என்னது சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கணக்கெடுப்பு இந்த சென்சஸ் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமாக என்ன சேகரிக்கப்பட்ட ஒரு அதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த விஷயங்களை வச்சு திட்டமிடுறது, ஏதாவது ஒரு கொள்கைகள் பண்ணுறது, இது எல்லாமே அரசாங்கம் பல திட்டங்களை உருவாக்குமாமா. மக்கள் தொகையை கணக்கெடுத்து தான் நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் தேவைப்படுங்கிற மாதிரி திட்டங்களையெல்லாம் அரசாங்கம் தீட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம்ஸ் பை கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரியாடா?
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி, டென்சிட்டினா அடர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ பரவல் அடர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பரவல்னா நிறைய பக்கம் இருக்கிற மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு ஜியாகிரஃபி லேண்டில் மக்கள் தொகை ஒரு புவியியல் பரப்பில் பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் பரவலாக வந்து வளமான பகுதியில் தான் இருக்காங்க. சரியாடா? வேளாண் நிலங்களில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் த வாஸ்ட் வேரியேஷன் இன் த அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் பாப்புலேஷன் இஸ் த மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்டட் இன் த ரீஜியன் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் அண்டு குட் அக்ரிகல்ச்சர் லேண்ட். பார்த்தீங்கன்னாடா பரவல் அடர்த்தி மக்கள் எங்கெல்லாம் இருப்பாங்கடா, எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் வளமும் இல்லாத இடத்த மக்கள் இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போது அவங்களுக்கு உணவுக்கு வந்து வழிவகுக்கணும், அதர்வைஸ் அவங்க வேலை வாய்ப்புக்கு வழிவகுக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. அப்போது வளமான இடங்கள்லையும் வேளாண்மை இருந்த பிரதேசங்கள்லையும் தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த மலை பிரதேசம், வறண்ட நிலப்பகுதியில், வனப்பகுதி, காட்டுப்பகுதியிலையோ தூரமான ஒரு பகுதிகள்லையோ மக்கள் தொகை எப்படி இருக்கும்? குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நிலப்பரப்பு, காலநிலை, மண், நீர்ப்பரப்பு, மினரல்ஸு, இது இன்னும் இண்டஸ்ட்ரியல்ஸ், போக்குவரத்து, இதெல்லாம் அதாவது நவீனமயமான நகரமயமாக்கல், இதெல்லாம் வச்சு தான் நாட்டோட மக்கள் தொகை வந்து பரவலை பாதிக்கும். அதாவது எங்கெல்லாம் மக்கள் வந்து பரவி கிடக்கிறாங்க, நமக்கு எங்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கோ அங்கே தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். ஓகேடா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா In India, the first census was carried out in the year. அதாவது முதல் எப்போ சென்சஸ் எடுத்தாங்கன்னா 1872. But the first complete and synchronous census was conducted in 1881 and the 2011 census represented the 15th census of India. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 நடந்துச்சு. அது போக முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சுன்னா 1881 நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது நாட்டில் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் 2011 நடந்திருக்கு, முழுமையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு யூ நோ அப்படின்னு ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்தது. ஓகேவா இந்த டீட்டெயில். அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இஸ் த மோஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் த கண்ட்ரி வித் த பாப்புலேஷன் ஆஃப் 99.5. அதாவது 99.5 பில்லியன் வந்து மக்கள் தொகை எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்காங்களாம். இது வந்து அதிக மக்கள் தொகை மாநிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. இதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 112, அதுக்கப்புறம் பீகாரில் 103 பில்லியன், மேற்கு வங்கமில் 91.3 பில்லியன், இந்த மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் 84, இந்த மாதிரி 5 மாநிலங்கள் வந்து நாட்டோட மக்கள் தொகையில் பாதி இருக்குது. இந்த 5 நாடுகள் ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, இங்கே தான் மக்கள் தொகை இந்தியாவில் பாதியே அங்கே தான் இருக்காங்களாம். இந்த ஸ்டேட்டில் 5 ஸ்டேட்டில் தான் பாதி மக்கள் தொகையே இருக்குங்கிறாங்க. சரியாடா? அப்போது மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்களில் மட்டும் நாட்டில் மக்கள் தொகையோட 4/1 பகுதி வாழ்கிறாங்களாம். ஓகேவா? 1/4 லெவலில் நாங்கள் வாழ்கிறாங்களாம். சரியாடா? இந்தியா வந்து மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். இது 1 வேர்டில் வரும். சரியா? கொடுத்துருக்காங்க பாரு. மில்லியன் பாப்புலேஷன் அமௌங் த டெரிட்டரிஸ். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க சிக்கிம் இஸ் த லீஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. சிக்கிமில் பார்த்தீங்கன்னா 0.61 மில்லியன் தான் இருக்காங்க. அதுதான் நம்ம இந்த இந்தியாவிலேயே கம்மியான மக்கள் தொகை இருக்கிற ஸ்டேட் எதுன்னு கேட்டால் சிக்கிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேடா? த அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் த பாப்புலேஷன் இந்த கண்ட்ரி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற மக்கள் தொகை அன்ஈவனாக ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ரிலீஃப், டயமீட்டர், வாட்டர், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், இதெல்லாம் இருக்கிற இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி எக்கனாமி ப்ராப்ளமாகவோ அந்த மற்றபடி எல்லா வளமும் இருக்கக்கூடிய மதம், கலாச்சாரம், அரசியல் பிரச்சனைகள், பொருளாதாரம், மனித குடியிருப்பு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி தொழில் அதாவது டெக்னாலஜி, அர்பனைசேஷன், இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இங்கே போன்ற அதாவது இதெல்லாம் முக்கியமான சமூக பொருளாதார காரணிகள். இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்கும் நாட்டோட மக்கள் தொகை பரவி சீரற்று காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பௌதீக, சமூக, பொருளாதாரம், வரலாறு அப்படின்னு சொல்லி முக்கிய காரணியாக சொல்கிறாங்களாமா. சரியாடா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி. நான் தான் சொன்னேன் இல்லையா, மக்கள் தொகை அடர்த்தி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பரவி வேறுபாடுகளை புரிந்து எங்கெங்கெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா அடர்த்தி அப்படின்னாலே ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மக்கள் எவ்வளோ இருக்காங்க அதை தான் நம்ம அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். சரியாடா? அப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மினிமம் மக்கள் தொகை அடர்த்தி அதாவது டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் 1 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 382
மெம்பர்ஸ் இருப்பாங்களாமா. சரியா? அப்போது ஒரு உலகில் பார்த்திங்கன்னா மக்கள் அடர்த்தி மிகுந்த 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் மிக அதிகமாக மக்கள் அடர்த்தி கொண்ட ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார். அதாவது 1106 மெம்பர்ஸ் வந்து 1 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்காங்க. சரியா? மிக குறைந்த மக்கள் அடர்த்தி அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் 17 பேர் சதுர கிலோமீட்டரில் இருந்திருக்காங்க. சரியாடா? அது போக யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனியன் ஸ்டேட் அதாவது என்ன யூனியன் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா புதுடெல்லி பார்த்தீங்கன்னா 11,320 11,320 மெம்பர்ஸ் வந்து சதுர கிலோமீட்டரில் இருந்திருக்காங்க. அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாகவும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பார்த்தீங்கன்னா குறைந்த அடர்த்தி கொண்ட மக்கள் தொகையும் அங்கே அந்தமான் நிக்கோபாரில் குறைந்த அடர்த்தியான ஒரு மக்கள் தொகை தான் இருக்குதுன்னு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்கடா. ஓகே, பார்த்தீங்கன்னா டென்சிட்டி பிளேசஸ் அடர்த்தி மக்கள் வெரி லோ டென்சிட்டி அப்படின்ட்டு நிறைய அருணாச்சலம் லோ டென்சிட்டி, மாடரேட் டென்சிட்டி, ஹை டென்சிட்டின்னு உனக்கு பேராகிராஃபை ஈஸாக கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் growth and change. The growth rate of population is an important demographic feature. Is not only helps in understanding the population change that a society has the அதாவது பாப்புலேஷன் growth அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சியும் அதோட சேஞ்சஸ் மாற்றமும் எப்படி இருக்குன்னா மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அம்சம். இதை பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் தொகை மாற்றத்தை புரிந்து கொள்ள உதவுவதோடு அதுவும் இல்லாமல் கடந்த காலத்தில் சமுதாயத்தில் எப்படி இருந்தாங்க மக்கள், வருங்காலத்தில் தொகை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நாட்டோட மக்கள் தொகை எப்படியெல்லாம் வளரும், மக்கள் தொகை வளர்ச்சி எப்படியெல்லாம் எந்த சதவீதத்தில் இருக்கும் அதெல்லாம் விகிதசாரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து புரிஞ்சு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாற்றங்களும் வளர்ச்சியும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா. சரியா? வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க அந்த சார்ட்டில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்போம். அதோட விகிதச்சாரம் தான் இங்கே பர்சன்டேஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? 1901 எப்படி இருந்தது, 11 எப்படி இருக்குது, 21 எப்படி இருக்குது, 2011 வரைக்கும் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சி விகிதம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி பல்வேறு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 1901 238 மில்லியனாக இருந்திருக்கு. சரியா? மக்கள் தொகை அப்போது ஒரு நூற்றாண்டிற்கு மேற்பட்ட காலத்தில் 210 மில்லியனாக அதிகரிச்சிருக்கு மக்கள் தொகை. இப்போ வரைக்கும் 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து தான் இருக்குது. அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். சரியா? அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அதுபோக பீரியாடிக் த ஸ்டேக்னன்ட் பாப்புலேஷன் 1901-1921 அதாவது தேக்க நிலை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல் 20 ஆண்டுகள் வந்து காலகட்டத்தில் இந்தியா மக்கள் தொகை வந்து 15 மில்லியன்கள் அதிகரிச்சிருக்கு. 21 பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை எதிர்மறை வளர்ச்சி விகிதம் -31% பதிவாகியிருக்கு அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியா மக்கள் தொகை வரலாற்றில் ஒரு முறை மட்டுமே ஏற்படக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மக்கள் தொகை வரலாற்று பார்த்திங்கன்னா பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. சரியா? அப்போது மக்கள் தொகை எங்கெங்கெல்லாம் வந்து நிறைய பரவி இருக்குது, அந்த 10-20 இயர்ஸ்க்குள்ளே எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு அந்த இயர் வந்து பதிவாகி இருக்குதாம்மா. சரியாடா? மக்கள் தொகை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நிலையான வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பீரியட் டு ஸ்டெடி க்ரோத் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க 1921 51 வரைக்கும். டியூரிங் த செகண்ட் பாஸ் ஆஃப் த 30 இயர்ஸ் 1921 51 வரைக்கும் பாப்புலேஷன் இந்தியா க்ரீவ் பை 110 மில்லியன். இரண்டாம் கட்டமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளில் இந்தியாவோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 110 மில்லியன் அதிகரிச்சிருக்குதாம்மா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதில் நம்ம லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்கடா. நிலையான வளர்ச்சி அதாவது தேர்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குங்கன்னா 3வது 30 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 683 பில்லியன் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காமா. ஒரு ஆண்டை விட இன்னொரு ஆண்டு வளர்ச்சி அடைஞ்சு தான் போயிருக்கு தவிர குறையவே இல்லை. சரியா? அப்போது காலத்தோட வளர்ச்சி விகிதத்தோட இந்த அட்டவணைகள் எல்லாம் நமக்கு வந்து விவரிக்கும், தெளிவான முறையில் விவரிக்கும். இந்த அதிவேக வளர்ச்சி பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா? அதுதான் ஹிஸ்ட்ரி அங்கே பிகினிங் ஆஃப் எ நியூ எரா இன் த டெமோகிராஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஓகே, பாப்புலேஷன் சேஞ்ச் அடுத்தது.